அண்மை செய்தி. தேர்தல் முடிவுகள் குறித்து ஆராய அமைக்கப்பட்ட திமுக கள ஆய்வு தற்பொழுது அறிக்கை சமர்ப்பித்திருக்கக்கூடிய நிலையில் திமுக தோல்விக்கு காரணம் என்ன என்பது குறித்து தற்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் அப்பொழுதைய அமைச்சர் சேகர்பாபுவுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கப்பட்டதாக அதில் குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டிருக்கிறது. மேலும் மக்கள் குறைகளை அமைச்சர்களிடம் கொண்டு செல்ல அமைச்சர்களின் உதவியாளர்களே முட்டுக்கட்டை போட்டதாகவும், இந்த காரணங்களாலேயே திமுக தோல்வியை சந்தித்திருப்பதாகவும் தற்பொழுது அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஷெலினா வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் ஷெலினா, தொடர்பான கூடுதல் விவரங்கள். சட்டமன்ற தேர்தலில் திமுக தோல்வியை தழுவியிருந்த நிலையில் இந்த தோல்விக்கான காரணங்களை கண்டறிவதற்காக திமுக குழு ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது. அந்த குழு நேற்றும் அதற்கு முன்தினமும் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டிருந்தது. இந்த அறிக்கையில் சில விஷயங்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பார்த்தோம் என்றால் கூட்டுறவு சங்கம், அதே போல ஆவின் உள்ளிட்ட தேர்தல்களில் நடத்துவதில் சிக்கல் என்பது ஏற்பட்டு இருந்ததாகவும், இதில் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அதிருப்தியில் இருந்ததாக கூறப்படுகிறது. அதே போல இந்து சமய அறநிலையத்துறை கோவில்களில் அறங்காவலர் குழு என்பது நியமன பொறுப்புகளில் அதிமுகவிலிருந்து திமுகவிற்கு வந்தவர்கள், அதே போல முன்னாள் அமைச்சர் சேகர் பாபுக்கு வேண்டியவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு வழங்கப்பட்டிருப்பதாக இந்த கள ஆய்வில் குற்றச்சாட்டு என்பது முன்வைக்கப்பட்டிருப்பதையும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல மக்கள் குறைகளை அமைச்சர்களிடம் கொண்டு செல்ல அமைச்சர்களின் உதவியாளர்களே முட்டுக்கட்டை போட்டதாகவும், அதே போல பல முறை காத்திருந்தும் முன்னாள் அமைச்சர்களை பார்க்க முடியாமல் திரும்பி சென்றதும் வேதனை அளிப்பதாக நிர்வாகிகள் கருத்தை தெரிவித்திருப்பதாக கூறப்படுகிறது. களத்தில் திமுக, அதே போல களத்தில் திமுக கட்சி என இரண்டாக பிரிந்து நின்றதாகவும், நிலையான வாக்காளர்களை உருவாக்க முடியாததற்கு போனதாக வருத்தம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. மக்களின் குறைகளை போக்க, குறிப்பாக மக்கள் கேட்கும் அடிப்படை வசதிகளை செய்து தர உள்ளாட்சி பிரதிநிதிகள் கேட்டும் திட்டங்களுக்கு அதிகாரிகள் ஒத்துழைப்பு அளிக்கவில்லை எனவும், திமுக மக்கள் பிரதிநிதிகள் கட்சியினர் திட்டத்தை செயல்படுத்த கோரினால் அதிகாரிகள் அவர்களே திட்டங்களை முடிவு செய்ததாகவும், இதனால் உள்ளூரில் கட்சிக்கு மக்கள் மத்தியில் பெரிய அளவிலான உறுதுணையான செல்வாக்கு கட்டமைக்க முடியவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மகளிர் உரிமை தொகை போதுமான எண்ணிக்கையில் கொடுக்காதது கிடைக்காத மக்களிடமிருந்து அவநம்பிக்கையை ஏற்படுத்தி இருப்பதையும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மக்களிடையே விஜய்க்கு இருக்கக்கூடிய செல்வாக்கை எடுத்து கூறினால் மாவட்ட பொறுப்புகளில் இருந்தவர்கள் அதனை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் சக்தியை முழுமையாக பயன்படுத்தவில்லை எனவும், அரசில் இருக்கக்கூடிய தற்காலிக நியமன பொறுப்புகளை கட்சியினருக்கு முன்னுரிமை வழங்கப்படவில்லை எனவும், கட்சி பொறுப்புகளில் இல்லாத மூத்த நிர்வாகிகளை கண்டுகொள்ளவே இல்லை எனவும், அவர்கள் தேர்தல் பணிக்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு குற்றச்சாட்டுகளை நிர்வாகிகள் முன்வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதில் முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகளாக முன்னாள் அமைச்சர்களிடம் நேரடியாக சென்று மக்களுக்கான பிரச்சனையை கொண்டு செல்லும் பொழுது அதற்கு அவர்களின் உதவியாளர்களே முட்டுக்கட்டையாக இருந்ததாகவும், பலமுறை காத்திருந்தும் அவர்களை சந்திக்க முடியாமல் திரும்பி சென்றதாயும் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. மகளிர் உரிமை தொகை போதுமான எண்ணிக்கையில் கொடுக்காததுதான் மகளிரிடமிருந்து அவநம்பிக்கையை ஏற்படுத்தியதையும் இந்த கருத்தின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல விஜய்க்கு மக்களிடையே இருக்கக்கூடிய செல்வாக்கை எடுத்து கூறினால் அதை மாவட்ட பொறுப்பாளர்கள் அதை கண்டுகொள்ளவில்லை எனவும், கட்சியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பெரிதும் பயன்படுத்தவில்லை என்ற பல்வேறு குற்றச்சாட்டுகள் என்பது முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஷெலினா.